அப்பேற்பட்ட விழாவை புதிய தமிழக கட்சி நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி அங்கு சென்று அந்த விழாவை எங்களிடம் கொடுக்க வேண்டும், பண்பாட்டு கழகம் என்ற அமைப்பினர் நடத்துவது சரியில்லை என்பது போல் பதிவு செய்துள்ளார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் இந்த சமூகத்தின் ஒப்பற்ற தலைவர் கிடையாது. நீங்கள் புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவர். இந்த சமூகத்திற்கு நீங்கள் தலைவர் போல் நடந்து கொள்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆல் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. என் அன்பான தேவேந்திர உலக சொந்தங்களுக்கு தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை தலைவர் ராஜ மு ஜெயக்குமாரின் வணக்கங்கள். என் அன்பான தேவேந்திர சொந்தங்களே மற்றும் மூவேந்தர் மீடியா, பாண்டியர் நாடு, பசுபதியார் டிவி, இன்னும் அநேக மீடியாக்கள் நம் சமூகத்திற்காக இன்று உயிர் நாடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. என் அன்பு சொந்தங்களே, இந்த பதிவு எதற்கென்றால் பரமக்குடி தேவேந்திர உலக பண்பாட்டு கழகம் நல்லாதிக்க நாயகரின் அந்த எழுச்சி தினத்தை மிக சிறப்பாக ஒரு தாய் 10 மாதங்கள் ஒரு பிள்ளையை பிரசவிப்பதற்கு எவ்வளவு ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஈன்று எடுக்கிறாளோ அதை போல் நினைவினாலே அவர்கள் அவ்வளவு சிறப்பாக அவர்கள் நடத்தி முடித்தார்கள். அவர்களுடைய சிரமத்தை அங்கு நேரில் கண்டே, அவர்கள் பட்ட பாடை அறிந்தே அதை சந்தோஷத்துடன் அவர்கள் செய்து முடித்தார்கள். அதைவிட மிகப்பெரிய சிறப்பு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேவேந்திரர்கள் சிவகங்கை ஒன்று உறவின் முறை, பொன்னையாபுரம் உறவின் முறை, சூரியூர் உறவின் முறை, பாலநத்தம் உறவின் முறை, 18 பட்டி உறவின் முறை என்று அலையலையாக அந்த பால்குடங்களை எடுத்தும் முளைப்பாறைகள் எடுத்தும் அந்த அழகு சமூக ஒற்றுமையை காட்டியது. இந்த சமூகம் அரசியலுக்கு ஒன்று கூட விட்டாலும் இன்று இன உணர்வோடு ஒன்று கூடுவதை கண்டு மிக பெருமையாக இருந்தது. அப்பேற்பட்ட அந்த திருவிழாவை, அப்பேற்பட்ட ஒரு பண்பாட்டு வரலாறு மரபு வாய்ந்த அந்த எழுச்சி தினத்தை நாம் எப்படி கடைபிடித்துக் கொண்டோம் என்பதை இந்த உலகம் அறிந்தது, இந்த அரசு அறிந்தது, நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் அப்பேற்பட்ட விழாவை புதிய தமிழக கட்சி நிறுவனர் தலைவர் கிருஷ்ணசாமி அங்கு சென்று அந்த விழாவை எங்களிடம் கொடுக்க வேண்டும், பண்பாட்டு கழகம் என்ற அமைப்பினர் நடத்துவது சரியில்லை என்பது போல் பதிவு செய்துள்ளார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் இந்த சமூகத்தின் ஒப்பற்ற தலைவர் கிடையாது. நீங்கள் புதிய தமிழக கட்சியின் நிறுவன தலைவர். இந்த சமூகத்திற்கு நீங்கள் தலைவர் போல் நடந்து கொள்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் அந்த பண்பாட்டு கழகத்திற்கு நீங்கள் ஒரு இழிவை தேட விரும்புகிறீர்கள், இழிவை சுமத்த விரும்புகிறீர்கள். அவர்களை ஒருபோதும் இந்த சமூகம் விட்டுக் கொடுக்காது. பண்பாட்டு கழகத்திற்கு பின்பு இந்த 2.5 கோடி தேவேந்திரர்களும் பின்னாடி இருக்கிறோம். நீங்கள் அரசியல் செய்வதையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைத்து அரசியலும் எப்படி வந்து அங்கு மரியாதை செலுத்தினார்களோ அதுபோல் நீங்கள் வந்தீர்கள், செலுத்தினீர்கள். அங்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை அரங்கேற்றினீர்கள். அவர்கள் மீது தாக்குவதற்கும் நீங்கள் முற்பட்டீர்கள். அந்த இடத்தில் நடந்தது என்ன? வேண்டாம், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சமூகத்திற்காக ஒரு அரசியல் செய்கிறீர்கள் என்றால் அது அரசியல் தனி. நீங்கள் எங்களுடைய வரலாறு, மரபு, பாரம்பரிய உரிமையில் தலையிட வேண்டாம். இன்னைக்கு ஆண்டாள் கோயில் தேர் நடக்கிறது, சங்கரன் கோயில் தேர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவோ வரலாற்று சிறப்பு மிக்க பழனி பரிவட்ட உரிமைகள், இன்னைக்கு அர்ப்பநாடி பரிவட்ட உரிமைகள் போயிருது. அதெல்லாம் நீங்களா பெற்று தந்தீர்கள். இந்த மீன் குஞ்சுக்கு நீங்க யாரும் வந்து நீந்த கத்துக் கொடுக்க வேண்டாம். தேவேந்திரர்கள் பிறப்பால் வந்து போர் வீரர்கள், விவசாயிகள். கிட்டத்தட்ட இந்த என்று பரமக்குடியில் அந்த ரத்தத்தை இமானுவேல் ஐயா சிந்தினார்கள். அன்றிலிருந்து போர்க்களத்தை சந்தித்தோம். அதற்கு முன்பு முப்பாட்டின் வெண்ணிக்காலாடி இருந்தார். தேவநாய பாவன் அந்த சமூகத்தில் தோன்றினவர். அந்த சிவப்பு பச்சையை தேக்கப்பட்டு பல சுந்தரனார் உருவாக்கி கொடுத்தார். இப்படி இந்த சமூகத்தில் ஒப்பற்றவர்கள் தன்னை முன்னிறுத்தி போராளிகளாய் உயிர் நீத்த மாவீரர் பசுபதியார், மக்களை பின்னிலுங்கள், நான் உங்களுக்காக முன் செல்கிறேன் என்ற மாவீரர்கள் இன்னும் இப்ப களத்தில் போராளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்தை முன்னாடி தள்ளி விட்டு போலீசிடம் சென்று அடிவாங்குங்கள், நீங்கள் போராட்ட களத்துக்கு போங்கள் என்று அனுப்பவில்லை. மாற்று சமூகத்தை தாங்கள் எதிர்கொண்டு சமூகத்தை காக்கும் போராளிகள் என்று அநேகமாக இருக்கிறார்கள். சிறையில் எண்ணற்ற போராளிகள் என்று சிறையில் இருக்கிறார்கள். நீங்கள் நடந்து கொள்ளும் முறை மிகவும் தவறானது. நீங்கள் பண்பாட்டு கழகத்தை பற்றி பேசியதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இனி நீங்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது. உங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்து மிரட்டுவது, உருட்டுவது இதெல்லாம் இந்த சமூகத்திடம் ஆகாது. இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் ஒன்று மிகவும் ஒரு அரசியல், பொருளாதார, கல்வி முன்னேற்றத்தை நோக்கி போக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒன்றும் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் இளைஞர்கள் பொது ஜனநாயக அரசியலை நோக்கி படையெடுத்து விட்டார்கள். அவர்கள் நல்ல பொறுப்புகளை வாங்கி அதிகாரத்தை பிடித்து சமூகத்தை காக்க தயாராகி விட்டார்கள். இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து சமுதாய பற்று இருக்கட்டும், ஜாதி வெறியாக மாற வேண்டாம். உறவின் முறைகளை வலுப்படுத்துங்கள். உங்கள் ஊர் நாட்டாமைகள், ஊர் குடும்பங்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள். அந்த ஊரில் கல்வி, பொருளாதார, அரசியலை நோக்கி இந்த சமூகம் போகட்டும். நம் சமுதாயத்தை சொல்லி நம்மளை 30 ஆண்டுகள் பின்தள்ளும் அரசியல் தரம் வேண்டாம்.
உங்களிடம் இப்ப வைக்க போகும் கோரிக்கை பண்பாட்டு கழகத்திற்கு நம்ம அனைவரும் மிக உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு கைகளை நாம் பலப்படுத்த வேண்டும். இது ஒரு விஷயம். அவர்கள் புதிய தமிழகத்தை நான் குறை சொல்லவில்லை. அவர் சிறப்புகள் எவ்வளவோ அவர்கள் சாதனைகள் செய்திருக்கலாம். அந்த சாதனைகளாக இருக்கட்டும். மாஞ்சோலை என்று அங்கு பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன் ஒன்றே ஒன்று, ஆபரேஷன் சக்சஸ், பேஷன் டெத், இதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான நீதி இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இந்த தென்காசி விருதுநகர் மாவட்டங்களில் எத்தனை ஆண்டுகால அரசியல், இன்னும் எங்களுக்கு ஒரு பாலிடெக்னிக் கிடையாது. அரசு கலைக்கல்லூரி வாங்கி கொடுக்க முடியவில்லை. இன்னும் அரசு சம்பந்தப்பட்ட இந்த 5 ஆண்டு காலம் மாத்தி எந்த அரசியல் கட்சிகளும் கூட்டணியில் இருந்து என்ன எங்களுக்கு செய்து கொடுத்தீர்கள்? அவர்கள் சுய லாபம் அடைந்தது மட்டும்தான் மிச்சம். வடக்குப்போதூர் முருகன் விஷயத்தில் வந்தால் எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். என்ன முன்னுரிமை? போராட்ட காலத்திற்கு தானே வர வேண்டியதுதானே. இளவு வீட்டுக்கு போனா எனக்கு மாலை, கல்யாண வீட்டுக்கு போனாலும் மாலை என்றால் எப்படி இது? இந்த சமூகத்தின் ஒப்பற்ற தலைவராக உங்களை சித்தரிக்க முடியாது. எவ்வளவோ தலைவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். தங்களை அழித்துக் கொண்டு தங்கள் வாழ்க்கையை பலகாலம் சிறையிலே பாதி கழித்து விட்டு இன்னும் சமூகத்துக்கு உழைக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். அவர்களையும் காக்க வேண்டும். உங்கள் பின்னாடி நீங்கள் இழுத்து விடும் பிரச்சனைகள், நீங்கள் உள் சமூகத்தில் நீங்கள் இழுத்து விடும் கலவரத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. என் ஒட்டுமொத்த தேவேந்திர குலமே, உறவின் முறையே மற்றும் சங்கங்களே, இயக்கங்களை சேருமிடம் தேவேந்திர குல கடல், அதில் நாம் வாழ்வோம். தயவு செஞ்சு புதிய தமிழகத்தினருக்கு நீங்கள் அனைவரும் வன்மையாக உங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். புதிய தமிழகத்தினருக்கு நான் சொல்ல மாட்டேன், அந்த நிறுவன தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். தேவேந்திர குல பண்பாட்டு கழகம் காக்கப்பட வேண்டும். உறவின் முறைகள் காக்கப்பட வேண்டும். தேவேந்திர குல பண்பாட்டு கழகத்துக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நாங்கள் தமிழ்நாடு தேவேந்திர குல மகாசபை ஜெயக்குமார் ஆகிய நானாக இருக்கட்டும், என் அமைப்பை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். உங்களுக்கு ஒன்றென்றால் நாங்கள் வெகுண்டு எழுவோம், உங்களை காப்போம். உங்கள் வேலைகளை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.